குட் ஈவினிங் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னோடய வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற வியூவர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் அப்டேட்ஸ் வந்து ரெகுலராக உங்களுக்கு கிடைக்கும். அது நம்ம கொடுக்குற லெவல்ஸை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிட்டு ட்ரேடிங் பண்ணலாம். அதேமாரி என் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே பார்ப்போம். இன்றைக்கி நம்ம கால்ஸ்லாம் எவ்வளோ டார்கெட் ஹிட் ஆச்சு, ஸ்டாப் லாஸ் எவ்வளோ போச்சு அப்படின்றத பற்றி பார்க்கலாம். மார்க்கெட் வந்து முடிஞ்சிருக்க இடம் பார்த்திங்கன்னா 22,591 க்ளோசிங் ப்ரைஸு. நம்ம வந்து மதியம் ஒரு மணிக்காக வந்து ஒரு வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தோம். மார்க்கெட் வந்து அதோட மூமெண்ட்டை வந்து ஒரு ஃபஸ்ட்டு 1 ஹவர்லேயே முடிச்சிடுச்சு. அதாவது 9 மணிலேருந்து 10:30க்குள்ளேயே முடிச்சிட்டாங்க. அந்த 1 ஹவருக்குள்ளே பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். இன்றைக்கி பண்ணவங்களுக்கு மட்டும்தான் ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அது வந்து மார்க்கெட் வந்து 60 பாயிண்ட்டு, அதாவது 560லேருந்து 600, அந்த 60 பாயிண்ட்டுக்குள்ளே 620க்குள்ளேயே அந்த 60 பாயிண்ட்லேயே சுற்றி வந்துடுச்சு. அதனால் பையர்ஸ்க்கு எந்த யூஸும் இல்லை அப்படின்றத சொல்லியிருந்தோம். அதேமாரி மார்க்கெட் வந்து 21,600 அப்படின்ற இடத்த முடிய போகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 9 பாயிண்ட்டுக்கு தான் அதை விட கீழே முடிஞ்சிருக்கு. அதாவது 23,591 அப்படின்ற இடத்த முடிஞ்சிருக்கு. நம்ம வந்து கால் ஆப்ஷன்ஸில் லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். அந்த லெவல்ஸ்லாம் டார்கெட் எவ்வளோ போயிருக்கு, ஸ்டாப் லாஸ் எவ்வளோ போயிருக்குன்றதை பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து நமக்கு வந்து எல்லாமே ப்ராஃபிட் தான் கொடுத்தது, எல்லாமே ப்ராஃபிட் தான் போயிருக்கு. ஸ்டாப் லாஸ் எதுவுமே ஹிட் ஆகலை, டார்கெட் மட்டும்தான் ஹிட் ஆகிட்டுருக்கு. இது வந்து நம்ம வந்து இன்றைக்கி நேற்று போடல, நம்ம வந்து கடந்த சில நாட்களாகவே இந்த வீடியோஸ்லாம் போட்டுட்டு வரோம், அந்த லெவல்ஸ்லாம் கொடுத்துட்டு வரோம். இது வந்து நம்ம ஃப்ரீயாகவே கொடுக்குறோம். ஃப்ரீயாக கொடுக்குறதால இது வந்து எஃபெக்டிவ் இல்லாமலாம் கிடையாது. ரெகுலராக வீடியோ வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும் இந்த லெவல்ஸ்லாம் எந்தளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது, எவ்வளோ ப்ராஃபிட் கொடுக்குது அப்படின்றது ரெகுலராக வீடியோ வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும். அதனால் என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாவது சஜஷன் இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். இல்லை என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணால் 9786219319 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் வந்து மெசேஜ் வந்து அனுப்பி தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஆன்லைன் கோர்ஸும் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த லெவல்ஸ் பற்றி டீட்டெயில்டாக இன்னும் விவரமாக வந்து இந்த லெவல்ஸ் எப்படி கண்டுபிடிச்சி எப்படி ட்ரேட் பண்ணலாம், கால் போட்டு எப்படி ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி, டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறதை பற்றி, ஸ்டாப் லாஸை பற்றி நம்ம விவரமாக வந்து ஆன்லைனில் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் ஜாயின் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மார்க்கெட் எப்படி வந்து போயிருக்குன்றதை பற்றி பார்க்கலாம். மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆன இடம் பார்த்திங்கன்னா 23,433. அது பார்த்திங்கன்னா வந்தவில் வந்து 412. போன ஹை பார்த்திங்கன்னா 646. இவ்வளோ தான் மூமெண்ட்டு. கிட்டத்தட்ட ஒரு 230 பாயிண்ட் மூமெண்ட்டு. அதுவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே முடிஞ்சு போச்சு. பார்த்திங்கன்னா ஒரு 10:30க்கெலாம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒன்றுமே கிடையாது மார்க்கெட்டு. அதுக்கப்புறம் பை பண்ணி எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. அது 10:30லேருந்து 3:30 வரையும் அரைன்னு அரைச்சி மார்க்கெட்டை வந்து பை பண்ணவங்கெல்லாம் இன்றைக்கி வந்து ஒரு வழியாக ஆக்கிடுச்சு. நம்ம கொடுத்த கால்லாம் 1 ஹவர்லேயே போயிடுச்சு. அதுதான் இதில் ஒரு மகிழ்ச்சியான விஷயம். நம்ம ஃபஸ்ட் நம்ம என்ன கால் வந்தோம்னா 23,400 23,400 கால் வந்து நம்ம பை பண்ண சொல்லியிருந்தோம். அது எந்த இடத்துல பை பண்ண சொல்லியிருந்தோன்னா, நம்ம பை பண்ண சொன்ன இடம் வந்து 56. ஆனால் அது வந்து லோவே 96 தான். நம்ம நிறைய இடத்து என்ன சொல்லியிருக்கோன்னா, நம்ம கொடுத்த லெவல்லேருந்து மார்க்கெட் ஒரு 10 பாயிண்ட் நின்றுட்டு திரும்பினாலே மார்க்கெட் அந்த சைடு ட்ரெண்டு ஸ்ட்ராங்காக இருக்கிறதா அர்த்தம் அப்படின்னு நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம். அது காலாக இருந்தாலும் சரி, புட்டாக இருந்தாலும் சரி, நம்ம மேக்ஸிமம் வந்து கால் தான் இப்போ கொடுத்துட்ருக்கோம். இந்த 23,400 கால் வந்து 56 ரூபாய்க்கு நம்ம கொடுத்தோம். அது 96, கிட்டத்தட்ட ஒரு 40 பாயிண்ட் மேலே நின்றுட்டே திரும்பிடுச்சு. ஒருவேளை இந்த அது போன ஹை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 252, ஒரு 150 பாயிண்ட்டு வாங்கியிருந்தால் 96 இல்லை 100 வாங்கியிருந்தால் கூட ஒரு 150 பாயிண்ட் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஒருவேளை இது வந்து பை பண்ண இருக்க முடியுமான்றது தெரியாது. இருந்தாலும் அடுத்த கால் நம்ம கொடுத்துருந்தோம். நம்ம ஒரு சில கால் கொடுத்துட்டு வரோம். அடுத்த ஸ்ட்ரைக்குக்கான கால் வந்து 450 கால் வந்து நம்ம வந்து 57 அப்படின்ற 57 அதுக்கு மேலே இருந்தால் பை பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது வந்த லோவே பார்த்திங்கன்னா 66. நம்ம ஏற்கனவே வந்து நிறைய தடவை சொல்லியிருக்கோம்.
அதாவது நம்ம கொடுக்குற சப்போர்ட்லேருந்து 10 பாயிண்ட்டுக்கு மேலே நின்றுட்டு திரும்பிட்டாலே மார்க்கெட்டு அந்த பக்கம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த 23,450 சப்போர்ட் லெவல் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 57, அதாவது 57. மார்க்கெட் வந்த லோ பார்த்திங்கன்னா அதை விட 10 பாயிண்ட் மேலே நின்று போயிடுச்சு 66. அது போன ஹை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 205. ஆக்சுவலாக நீங்கள் ஒரு 70-80 ரூபாய்க்கு வாங்கியிருந்தால் கூட உங்களுக்கு ஒரு 140 பாயிண்ட்டு இல்லை ஒரு 100 பாயிண்ட் ஈஸியாக இதில் டார்கெட் வந்து நீங்கள் ஈஸியாக எடுத்துருக்கலாம். ஒரு லாட்டுக்கு ஒரு 7,000 ரூபா ப்ராஃபிட் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம அடுத்த ஸ்ட்ரைக்கும் கொடுத்துருந்தோம். அது என்னென்னா அடுத்தது 23,500ன்ற ஸ்ட்ரைக்கு. அது என்ன ப்ரைஸுக்கு பை பண்ண சொல்லியிருந்தோன்னா நம்ம வந்து 42 ரூபாய்க்கு பை பண்ண சொல்லியிருந்தோம். அது வந்து லோ வந்து 40 ரூபா தான். ஒருவேளை நீங்கள் ஒரு 45 இல்லை 50 ரூபாய்க்கு வாங்கியிருந்தால் கூட அது போன ஹை பார்த்திங்கன்னா 157. உங்களால் ஒரு 50 பாயிண்ட் இல்லை 100 பாயிண்ட் ஈஸியாக இதில் வந்து டார்கெட் எடுத்துருக்க முடியும். அதுவும் வெகு சீக்கிரமாக. இன்றைக்கி ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூமெண்ட் கொடுத்துட்டாங்க மார்க்கெட்டு. நீங்கள் ரொம்ப நேரம்லாம் வெயிட் பண்ணியிருக்க தேவையில்ல. யாரெல்லாம் வந்து இந்த 10:30க்குள்ளே ஒரு 10 மணிக்குள்ளே ட்ரேடிங் முடிச்சிட்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி வந்து நல்ல ஜாக் பாட்டுங்க. பார்த்துட்டிங்கன்னா இவ்வளோ தான் மூமெண்ட்டு. 9:07க்கு ஆரம்பித்து 10:10க்கெல்லாம் முடிஞ்சிடுச்சு. அந்த 10:10 போன ஹை அவ்வளோதான். அதுக்கப்புறம் மார்க்கெட்டு வந்து சைட் வைஸ்லேயே முடிந்து விட்டது. அதுக்கடுத்து நம்ம வந்து அடுத்த கால் கொடுத்துருந்தோம். 550ன்ற கால் கொடுத்துருந்தோம். 23,550 அதோட கால் எவ்வளோ கொடுத்துருந்தோம்னா நம்ம கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ₹40 கொடுத்துருந்தோம். ₹40 இந்த கால் கொடுத்துருந்தோம். ₹40 நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 110 கிட்டத்தட்ட ஒரு 60-70 பாயிண்ட், அட்லீஸ்ட் ஒரு 50 பாயிண்ட்டாவது இதில் எடுத்துருக்கலாம். குறைந்தபட்சம் ஒரு 40 பாயிண்ட்டாவது எடுத்துருக்கலாம். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் இந்த ஒரு கால் மட்டும் தான் கொஞ்சம் கீழே வந்து போயிருக்கு நம்ம கொடுத்த லெவல்லேருந்து. எல்லா காலுமே பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த ஸ்ட்ரைக் வந்து 10 ரூபாய்க்கு மேலே இருந்துகிட்டே திரும்பியிருக்கு. இந்த ஒரு கால் மட்டும்தான் இது தள்ளி இருக்கிறதால கொஞ்சம் 10 ரூபாய் கீழே வந்திருக்கு. நம்ம கொடுத்தது 40, இது வந்து லோ பார்த்திங்கன்னா 30-32க்கு வந்திருக்கு. அது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து 40 ரூபாய்க்கிட்ட வந்திருக்கு. ஒருவேளை நீங்கள் ஒரு 40 ரூபா, 42 ரூபா இல்லை 45 ரூபாய்க்கு வாங்கியிருந்தால் கூட உங்களுக்கு அது போன 110 ஒரு 50 பாயிண்ட்டு இல்லை ஒரு 30 பாயிண்ட் ஈஸியாக எடுத்துருக்கலாம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தொடர்ந்து 5வது நாளாக வந்து டார்கெட் ஹிட் ஆகிட்டுருக்கு. இந்த லெவல்ஸ்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு ரீச் ஆகிட்டுருக்கு, எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்குது. அதுவும் இன்றைக்கி வந்து ரொம்ப பெஸ்ட்டு திங் என்னென்னா இந்த வாரத்தில் எல்லாமே 1 ஹவருக்குள்ளே வந்து நமக்கு ப்ராஃபிட் வந்து ஈஸியாக கிடச்சிடுச்சிங்க. நமக்கு சொன்ன லெவல்ஸ் எல்லாமே சப்போர்ட் எடுத்துக்கிட்டு ரொம்ப நேரம்லாம் வெயிட் பண்ண தேவையில்ல, சீக்கிரமே வந்துடுச்சு. ஏன்னா மார்க்கெட்டோட கண்டிஷன்ஸ் அப்படி இருக்குது. மார்க்கெட் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்காமல், அதுவும் மெயினாக பையர்ஸ்க்கு வந்து வேகமாக மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் கொடுத்து ப்ரீமியண்ட்டை கொடுத்துட்றாங்க ஃபஸ்ட்டு 1 ஹவர்லேயே. அதுவும் நம்ம கொடுக்குற லெவல்ஸ் எல்லாமே டார்கெட் ஹிட் ஆகிட்டுருக்கு. ஒரு 50லேருந்து மினிமம் நான் சொல்கிறது 50லேருந்து 100 பாயிண்ட் ஈஸியாக கிடைக்கிது. அதனால தான் வந்து நீங்கள் இந்த லெவல்ஸ் தெரிஞ்சுட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு பயம் இருக்காது. நம்ம சொல்கிறது எல்லாமே என்னென்னா ஸ்டாப் லாஸ் வந்து கம்மி, நம்ம ப்ராஃபிட் அதிகம். நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம் ஸ்டாப் லாஸ் கம்மியாக தான் இருக்கும். மார்க்கெட் ட்ரெண்டிங் ஆகி போச்சுன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து அன்லிமிட்டெட் அப்படின்றது நிறைய வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். என் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இவர்களுக்கு என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் 9786186219 319. நன்றி. மேலும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.